ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோக்கலி சூப்பு, இது கூட கார்ன் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் ப்ரோக்கலி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் அளவு கார்ன் எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டுச்சோளம் கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்துறாதீங்க. எண்ணெய் சூடானதும் 5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலி அதில் சேர்த்துடலாம். ப்ரோக்கலியை சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரோக்கலி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போது இதுக்கு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ப்ளைன் சூப்பாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை இந்த சூப்பில் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அதை கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ நமக்கு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ப்ரோக்கலி சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்புங்க. இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நைட்டு டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ப்ரோக்கலி அதிகமாக போட்டிருக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.